மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. ஆனா வாரத்தின் ஆரம்பமே திங்கட்கிழமையே சந்திரனும் குருவும் ராசியில குருச்சந்திர யோகத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். இன்னொன்னையும் சொல்லலாம், இந்த வார கடைசியில 18ஆம் தேதி அதிசார முறைப்படி குரு பகவான் 2ஆம் இடத்துல போய் உச்சத்தை அடைய போகிறார். அதுவும் உங்களுக்கு பண விஷயங்கள்ல பெரிய நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. சந்திரனுடைய மூவ்மெண்ட்னு பார்த்தோம்னா ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு நாள்ல தான் இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை அப்படியே வரிசையா 2, 3, 4 என்கின்ற அதி அற்புதமான அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒன்று. அதை விட மேலாக ஒரு படி மேலாக இன்னொன்னு அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ராசிநாதனை 5ஆம் இடத்துல பரிவர்த்தனையாக இருப்பது எல்லாமே பெரிய அளவுல நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உங்களுக்கு உண்டுங்க. என்ன நடக்கும்? இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய தன்மை இந்த வாரத்திலிருந்தே அப்படியே தொடங்குகிறது. ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில தைரியமா ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே வியாபாரம் தொழில இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் சரளமாக வரக்கூடிய தன்மை இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திராஷ்டமம் இல்லை என்பதை தெளிவா சொல்லிட்டேன். வாரத்தின் முதல் 2 நாட்கள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மத்தியானமே யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்கணும் வாங்கணும்னா அது நல்ல நாள். பணம் வாங்குவதற்கு வருவதற்கு ஏற்ற நாட்களாக அந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதனை எடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுறார். வியாழக்கிழமை மத்தியானத்திலிருந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை முழுக்கவே 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல சந்திரன் தேய்பிரையாக இருந்தாலும் அவர் ஒரு நிலையில நல்ல அமைப்புல தான் இருக்கிறாரு. இந்த நேரங்கள்ல என்ன நடக்கும்னா, கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கூட சந்திரன் கேது சேர்வதன் அமைப்பின் அடிப்படையில கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வியாழன், வெள்ளி, சனிக்கிழமைகள்ல இருந்தாலும் கூட ஒரு பின்னடைவிற்கு பிறகு, ஒரு சிறிய தாமதத்திற்கு பிறகு, ஒரு சின்ன ஸ்பீடு பிரேக்கிற்கு பிறகு டக்குன்னு முழுசா எந்திரிச்சு நீங்க சாதிக்கக்கூடிய நாளா தான் இருக்குது. கடைசி நாள்ல, அதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாள்ல அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கோபமா இருப்பீங்க, அல்லது அவர்கள் உங்களை ஏதாவது ஒன்று சொல்லி அல்லது அவர்களோடு இணக்கம் இல்லாத சில சூழல்கள் இருக்கும். பெரிய அளவுல சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வரமாகவே அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.